வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறகடிக்க ஆசை தான். முத்துவோட காரில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஒயர் எல்லாத்தையுமே வந்து இந்த சிட்டி வந்து கட் பண்ணி வச்சிடுறாரு. முத்து இது தெரியாமல் வந்து வண்டி எடுக்கிறாரு. ஆனால் நிறைய தடங்கள் வருது, சாவி கீழே விழுது. இது எல்லாத்தையுமே சகுனமாக பார்த்து உடனே மீனா வந்து ஏங்க இன்றைக்கி வண்டியில் போவேனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா இதெல்லாம் ஒரு விஷயமா, விடு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணி வந்து முத்து கார் எடுத்துகிட்டு கிளம்புற வரைக்கும் பார்த்துட்டே நிற்கிறாங்க. ஏன்னா சிட்டி என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நிற்கிறாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முத்து கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் கார் ஸ்டார்ட்டே ஆகலை. ரொம்ப நேரமாக ஸ்டார்ட்டே ஆகலை. என்ன ஆச்சு இன்றைக்கி இப்படி நிறைய நடக்குது, சரி அதெல்லாம் நம்ம எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறமா கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காரு. எதுவுமே வண்டியில் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா சிட்டி அம்சிங்க ஆளுங்கள்லாம் வந்து முத்துக்கிட்ட வம்பெழுக்கிறாங்க. வம்பெழுத்தோடனே முத்து கொஞ்சம் வேகமாக போகிறாரு. வேகமாக போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் பிடிக்கிறாரு. பிரேக் பிடிக்கவே இல்லை. இப்போ வண்டி எப்படி நிறுத்துறதுன்னு தெரில. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து அந்த முத்துக்கிட்ட வம்பெழுக்கிற அந்த போலீஸ் அருண் வந்துடுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கார் ரோட்டில் வண்டியை நிறுத்துறதுக்காக. சரி வண்டி இப்போ எப்படி நிறுத்துறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்க ஒரு வண்டி மேலே கொண்டு போய் வண்டியை மோதிடுறாரு. மோதினோடனே பார்த்திங்கன்னா அது வந்து அருணோட வண்டி. அருண் ரொம்ப டென்ஷனாகிறார். உனக்கு எவ்வளோ தெரியும் என் வண்டியை மோதிருப்படா அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் ஒன்றும் வேணே மோடல சார், என் வண்டியில் பிரேக்கே இல்லை சார், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன். அருணும் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. ஆமாம் வண்டியில் பிரேக்கே இல்லை. ஏன் நீ வண்டியில் பிரேக் கொடுக்க ஒழுங்காக இருக்கான்னு பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இல்லை வண்டியில் பிரேக்லாம் இருந்துச்சு, எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி எதுவாக இருந்தாலும் ஒழுங்காக பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு மெக்கானிக்கை வர வச்சு வண்டியை சரி பண்ணி அங்கேருந்து அருணை அனுப்பிச்சிக்கிறாங்க. ரொம்ப நன்றி சார், அன்றைக்கி நான் அவங்க மேலே இந்த கோவத்தில் தான் போய் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு முழுதும் சாரி கேட்குறாரு. அதேமாதிரி அருணும் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருந்தாலும் நீ அப்படிலாம் ஒரு போலீஸ்காரன்கிட்ட பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு ஏற்றுறாரு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.